ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி குலோப்ஜான் செய்ய போகிறேன். பாருங்கள். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குவோம். பாருங்கள், ஜீரா காய்ச்சறதுக்கு நான் பாத்திரத்தில் ஒரு பாதி வரைக்கும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு சீனி பாருங்கள், இப்படி நல்லா 3 டம்ளர் சீனி இதில் போடணுங்க. இப்போ 1 டம்ளர் நான் இதில் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 டம்ளர் போடணும். இப்போ பாருங்கள், இதில் 3 டம்ளர் சீனி போட்டிருக்கோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இதில் இப்போ ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போடுவோம். பாருங்கள், தண்ணி இப்போ தான் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகுது. இதில் நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவை பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது தண்ணி ஜீரா பதம்லாம் வேண்டாம், லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன் கையில். தடவிட்டு இப்போ இந்த மாவை எடுத்து சின்னதாக எடுத்து உருட்டிக்குவோம். நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்குவோம். உருட்டி வச்சுட்டு இதை ஆயிலில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு இதை இப்போ ஆயிலில் போட்டுக்குவோம். ஒன்றா இந்த மாதிரி இப்போ மெதுவாக போடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போடணும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் திருப்பி விடுவோம். எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை எடுக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆயில் இல்லாமல் நல்லா எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிற உருண்டையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா ஜீரா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் ஜீரா நல்லா இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரல. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த குலோப்ஜானை பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஜீரா இன்னும் ரெடி ஆகலை. ஜீரா ரெடி ஆனதும் அதில் ஊற போடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ ஜீராலாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் இந்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுங்க. பாருங்கள், சூப்பரான குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.